வணக்கங்க. நான் அன்றைக்கி வெண்டைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துருவோம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் வதங்கினோன்னு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கணும் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் உள்ளே தட்டிடுவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி வெண்டைக்காய் முழுகிற அளவுக்கு சேர்த்துருவோம். குழம்பு மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதை கணக்கு பண்ணி உப்பு சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். தண்ணி கொதி வரையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிடுவோம். கலந்து விட்டுருவோம். நல்லா அரைச்சி வச்சு தேங்காய் துருவலை உள்ளே தட்டிடுவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். வெண்டைக்காய் கூட்டு ரெடி. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். சுவையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரசத்துக்கு, சாம்பாருக்கு, வெறும் சாதத்துக்கு, சூடான சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சுவையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.